இஃப் யூ ஃபெயில் டு பிளான் தென் யூ ஹவ் பிளான் டு ஃபெயில் அப்படிம்பாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்கள் சிஸ்டம் ஃபெயில் ஆகும், அப்போ என்ன பண்ணணுங்கிறது தான் உங்களோட டிசைனாகவே இருக்கும். ஃபெயிலே ஆகாது, அவரப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா நேற்று நடந்த AWS அவுட்டேஜ் மாதிரி தான் நடந்திருக்கும். நிறைய ஃபேமஸ் அப்ளிகேஷன்லாம் அடி வாங்கிடுச்சு. இது அல்டிமேட்டாக என்ன எக்ஸ்போஸ் பண்ணிச்சுன்னா அவங்களோட ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்கிறது தான் வெளிப்படையாக காமிச்சிருச்சு. இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு சில சர்வீசஸ்லாம் அவ்வளோ பெருசாக இம்பேக்ட் ஆகலை. காரணம் அவங்க ஆல்ரெடி சில டைம் இம்பேக்ட் ஆனதுனால அவங்க இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி ரெசிலியன்ஸ்க்கெலாம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட இதெல்லாம் எடுத்து பார்க்கலாம் நீங்கள். சாவாஸ் மங்கி அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் அவங்களே ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணால் ரேண்டமாக போய் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு சர்வராக போய் ஷட் டவுன் பண்ணி ஒவ்வொரு சர்வீஸாக ஷட் டவுன் பண்ணி இந்த சிஸ்டம் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு ஆல்ரெடி சிமுலேட் பண்ணி ஒன்று தரமாக பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன். நீங்களே ஏஐலாம் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏஐ கடைசியில் க்ளவுடில் தான் ஓட போகுது. அது டவுன் ஆச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுங்கிறதுக்கெல்லாம் பிளான் இருக்கா? பிளான் இருக்க விஷயம் இல்லை. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? என்னைக்காச்சும் சிமுலேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சினாரியோவில் இதெல்லாம் எடுத்து பிளான் பண்ணுங்கள். இல்லைனா கட்டாயம் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வரும். பட் வர்றது பிரச்சனை இல்லை, அது எப்படி நீங்கள் சீக்கிரம் ஹேண்டில் பண்ணி ரிகவர் ஆகிட்டு வரீங்கிறதான் இது ஒரு மேஜர் லேர்னிங்.